அதாவது பகல்காம் தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், அதன் பின் 26 பேர் பலியானது, அதன் பின் ஏற்பட்ட நடவடிக்கைகளில் தற்போது இந்தியா மிக தீவிரமாக முதல் அடியாக டிப்ளோமேட்டிக் ஸ்ட்ரைக் என்பதை தொடங்கி இருக்கிறது இந்தியா. அதாவது உலக சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துகிறது இந்தியா. பாகிஸ்தானுக்கான நீங்கள் பார்த்திருந்தால் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது, வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்தியது, எல்லை பகுதிகளை மூடியது, பாகிஸ்தானியர்களை வெளியேற செய்தது, ராணுவ நடவடிக்கைகளுக்கான முழு வீச்சிலே தற்போது திட்டமிட்டு வருகிறது. இந்தியர்களை உடனே அங்கிருந்து திரும்பி வர வேண்டும் என உத்தரவிட்டது. தூதரக அதிகாரிகளையும் அவர்கள் அட்வைஸ் செய்யக்கூடிய ராணுவ ரீதியான அட்வைஸ் ஆலோசனைகளையும் உடனடியாக வெளியேற உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது அனைத்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கள், வல்லரசுகளின் தூதர்கள் எல்லாம் அழைத்து, குறிப்பாக யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான், போலந்து போன்ற நாட்டு தூதர்கள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு செயல்களை அழைத்து தற்போதைய நிலை என்ன, இந்தியா ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, பாகிஸ்தான் ஏதேனும் தவறு செய்திருப்பதை எப்படி ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியிருக்கிறது, பாகிஸ்தானுடைய செயல்களை அம்பலப்படுத்தியுள்ளது சர்வதேச அளவில் இந்தியா. இது மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்காக பாகிஸ்தான் சர்வதேச அளவிலே தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. அது ஏதேனும் ஒரு பிரச்சனை போரோ ஏதேனும் ஒரு நடவடிக்கை நடந்தால் எதிர்காலத்திலே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரும் வராத ஒரு சூழலை ஏற்படுத்தும் வகையில் இந்தியா அதிரடியாக முதல் நாளிலேயே டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்கை இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்லேயே பாகிஸ்தான் நிலை குலைந்து நேற்று இந்தியா என்னென்ன திட்டங்களை என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டதோ அதற்கு அதே போன்ற திட்டங்களை இன்று பாகிஸ்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முதல்ல அடி கொடுத்து விட்டது. தற்போது அவர்கள் நாங்கள் வாங்கவில்லை, நாங்களும் அடிக்கிறோம் என்ற வகையில வந்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது நிலைமையாக இருக்கிறது. எனவே டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்கிலே இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது தீவிரமாக. அடுத்ததாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதற்கும் இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மிக தெளிவாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறது, சிந்து நதி நீரை நிறுத்தினால் அதுக்கு போருக்கு ஒப்பாக நாங்கள் கருதுவோம் என கூறியிருக்கிறது. இந்தியா இதற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஏதேனும் வாலாட்டினால் முதலில் தாக்கியது பாகிஸ்தான் என கூறி உடனடியாக ராணுவ நடவடிக்கை, அதுவும் பெரும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப நாளை ஸ்ரீநகருக்கு ராணுவ தலைமை தளபதி சென்று பாதுகாப்பு ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று முப்படை தளபதிகளும் தற்போது தயார் நிலையில் வைக்க வேண்டும். குறிப்பாக விமானப்படை தளங்கள் அனைத்தும் விறுவிறுப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. தற்போது ஆயுதங்களை எல்லாம் மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தயாராக வைக்க வேண்டும் என உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பான இருக்கும்படியும் பாதுகாப்புகளை அதிகப்படுத்தப்படியும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஏதேனும் ஒரு நடவடிக்கை சின்ன பாகிஸ்தான் வாலாட்ட தொடங்கினால் போதும், அதை வைத்துக் கொண்டு இந்தியா ஒரு பெரும் அடியை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் முதலில் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்கிலே தீவிரமாக இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லியமாக எங்கு அந்த தீவிரவாதிகள் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அந்த தீவிரவாத அமைப்பு இருக்கிறதோ அவர்களை தாக்கி அழிப்பது. அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் வாலாட்டினால் பெரும் நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்தியா தயாராகி இருக்கிறது. அதற்கேற்ப மற்ற நாடுகள் இந்தியாவை குறை சொல்லக்கூடாது என்பதற்காக தூதரக ரீதியாக இன்று அனைத்து தூதர்களையும் அழைத்து, வெளியுறவுத்துறை செயலாளர்களை அழைத்து தங்கள் நிலைப்பாடு ஏன், எதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறோம், எப்படி எடுக்கப் போகிறோம் என்பதையும் ஒரு தோராயமாக அவர்களுக்கு புரிய வைத்து இந்தியாவின் நிலைப்பாட்டையும் இந்தியாவின் நடவடிக்கை சரியானதுதான் என ஐநாவே சொல்லும் அளவிற்கு அவர்களை தயார்படுத்தும் வகையில் இந்தியா மிக திட்டமிட்டு தங்களுடைய நகர்வுகளை அடுத்தடுத்து விரைவாக முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தான் நிலை குலைந்து போயிருக்கிறது. முதல் அடியிலே டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்கில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட தனிமை என்ற நிலையை சென்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தான் கூற வேண்டும். அதே போன்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், எந்த நேரத்திலும் அந்த தீவிரவாத குழு எங்க இருக்கிறது தேடி அழிக்கக்கூடிய நிலையை நோக்கி இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த சிம்லா ஒப்பந்தத்தை தற்போது பாகிஸ்தான் ரத்து செய்ததாக கூறியிருப்பது, எல்லைக்கோட்டை தாண்டி நாங்கள் வாலாட்டுவோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. அவ்வாறு வாலாட்டுவதை தான் இந்தியா எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு சிறு ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தான் எடுத்தாலே போதுமானது. அதை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் தான் முதலில் கை வைத்தது என கூறி அவர்கள் மீது பெரும் ராணுவ நடவடிக்கை, ஏற்கனவே 1971 நடைபெற்ற அந்த இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் உருவானதற்கான காரணம், முதலில் பாகிஸ்தான் கை வைத்தவுடன் இந்தியா எகிரி அடித்து அவர்களை துவம்சம் செய்தது. அதே போன்ற ஒரு நடவடிக்கைக்கு இந்தியா தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் இல்ல, பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்கள் அனைவருமே
கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பதிலடி என கூறியிருக்கிறார்கள். எனவே ஒரு பெரும் தாக்குதலுக்கு அதில் முதல் தாக்குதலாக டிப்ளமேட்டிக் தூதரக ரீதியான தாக்குதல் தற்போது ராஜாங்க ரீதியாக உறவுகள் ரீதியாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், மூன்றாவதாக பெரும் ராணுவ நடவடிக்கை என 3 கட்டங்களாக இந்தியா இந்த நகர்வுகளை தற்போது நகர்த்தி முன்னேற்றி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். விறுவிறுப்பாக முன்னேறி கொண்டிருக்க இந்தியா என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல்.